இந்த ஜும்ஆவுடைய நாளையில் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டியதை போன்று நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நிழலே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹினுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் கோர்த்தவர்களாக நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் நம்மளுடைய முன்னோர்களோடு அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஹவ்லுல் கௌசர் என்னும் நீர் தடாகத்தில் நம் அனைவரையும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்களால் நீர் பருகக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு யகீனோடு உம்மத்தே முஹம்மதியாவாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. நம் மரணம் வரை நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவமனை செலவுகள் சிரமங்கள் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு இன்று சபர் பிறை 27 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதம் இன்னும் 2 தினங்களில் நம்மை அடைய செய்ய இருக்கின்றது. அந்த தினத்தினுடைய மகிமைகள், பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்ததை முன்னிட்டு அவர்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் புகழ வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்ததை போன்று லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் உண்மையான முஃமின்களாக ஆகிவிட முடியாது. ஹத்தா லா யுஹிப்பு அஹீஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனு அஹப்ப இலைஹி, என் மீது அதிகமான பாசம் உண்மையான அன்பு வைக்காதவரை யாரும் நீங்கள் உண்மையான மூமினாக ஆகிவிட முடியாது. யாரை விட? நம்மளுடைய மின் வாலிதிகி வலதிகி வன்னாசி அஜ்மாயின், நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாரையும் விட பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பாசமும் பற்றும் பரிவும் இல்லை என்று சொன்னால் நாம முஸ்லிமாகவோ மூமினாகவோ உண்மையானவர்களாக இருக்க முடியாது. ஏன் அப்படி என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலங்களில் சதா இந்த உம்மத்தினுடைய நினைவாகவே வாழ்ந்தார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காகவே வாழ்ந்தார்கள். எந்த நேரத்திலும் ஒரு நாள் கூட உம்மத்தை மறந்ததாக சரித்திரம் இல்லை. பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் அதற்கு சான்றாக இருக்கின்றன. அன்பானவர்களே, பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தனக்கு பிடித்த பல காரியங்களை இந்த உம்மத்திற்காக விட்டு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதாக சொல்ல வேண்டும். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு நேரத்தில் அதிகமான நேரம் நின்று வணங்குவது ஆவலாக இருந்தது, ஆசையாக இருந்தது. அதனால் அவர்கள் எப்பொழுதுமே இரவு நேரங்களில் 3 பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதி முழுவதுமே என்ன செய்வாங்க? வணங்குவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி ஆசைன்னு சொன்னா, அந்த இரவு முழுவதுமே வணங்க வேண்டும் என்று. எங்கு தான் இரவு முழுவதும் வணங்கி அதை இந்த உம்மத்து பின்பற்ற ஆசைப்பட்டு அது உம்மத்திற்கு சிரமமாக தோன்றிவிடுமே, சிரமம் ஏற்பட்டு விடுமே என்பதற்காகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் சில பகுதிகள் மட்டும் தான் தொழுதிருக்கின்றார்கள். அதே பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்வதில் அவ்வளவு பிரியம். எந்த அளவுக்கு பிரியம் என்று சொன்னால், அவர்கள் கடைசி சக்கராத் ஹாலில் இருக்கும் பொழுதும் கூட ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாருடைய கையில குச்சி இருக்குது, மிஸ்வாக்கு குச்சி. பெருமானார் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆயிஷாவுக்கு புரியுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஸ்வாக்கை
வைத்து தன்னுடைய பல் துலக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதாக என்ன செய்யறாங்க, ஆயிஷா அம்மா தன்னுடைய சகோதரரிடத்திலிருந்து அந்த குச்சியை வாங்கி மறுபகுதியில் மெதுவாக அந்த முனியை கடித்து இலகுவாக்கி பெருமானாருக்கு பல் துலக்கி விடுகிறார் என்று சொன்னால், அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக்கு செய்யறதுல அலாதியான இன்பம் இருந்தது. அன்பானவர்களே, அது அவர்கள் இந்த உம்மத்திற்கு கடமை என்பதாக பரலாக்கவில்லை. ஏன் தெரியுமா? அதை பரலாக்கி விட்டால் எங்கே இந்த உம்மத்து அதனால் சிரமம் மேற்கொள்வார்களோ என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் அதை என்ன செய்தார்கள், விட்டுட்டாங்க. மக்களுக்கு மத்தியில அதை கட்டாயப்படுத்தல. தாங்கள் அதை செய்தாலும் மக்களுடைய உம்மத்து சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி மக்களுக்கு என்ன செய்யல, கட்டாய கடமையாக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, அது போன்று பாங்கு இருக்குகின்றதே, பாங்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளப்பரிய ஆசை. தானும் ஒரு நாளாவது பாங்கு சொல்ல வேண்டும் என்று. எங்காவது ஒரு ஹதீஸ் பார்த்திருக்க முடியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வக்துக்கு பாங்கு சொன்னாங்க? பாங்கு சொல்லக்கூடிய முறையை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாங்கு சொல்லக்கூடிய அந்த தொனியை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ஒரு வக்துக்கு கூட பெருமானார் பாங்கு சொல்லல. ஏன் தெரியுமா? எங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாங்கில் ஹய்ய அலஸ்ஸலாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஒருவர் கேட்டுவிட்டு தொழுகைக்கு வராமல் இருந்து விடுவாரானால் அவர் காஃபிராகி விடுவார், அவர் பாவியாகி விடுவார் என்ற ஒரு காரணத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாங்கு கூட சொன்னதில்லை என்பதாக நாம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு தடவை ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜம்சம் தண்ணீரை மக்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த பெருமானாருக்கு அலாதியான ஆசை. என்ன ஆசை? அவங்களுக்கும் அந்த ஜம்சம் தண்ணீரை எடுத்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் இது ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவோ, ஜாஃபரை பார்க்குகின்றேன், அவரை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்குகின்றது. அவர் இந்த ஜம்சம் தண்ணீரை அள்ளி அள்ளி கொடுக்குகின்றார், எனக்கும் அது போன்று அள்ளி கொடுப்பதற்கு ஆசை. நான் அதை செய்ய நினைத்து அதை மக்கள் அதே போன்று எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய தள்ளுமுள்ளுக்கும் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கும் போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட ஆசைகளை எல்லாம் அடக்கி கொண்டார்கள். இந்த உம்மத்திற்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக. இதோ ஹஜருல் அஸ்வத் எவ்வளவு அற்புதமான ஒரு கல். அந்த கல்லை பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்யும் பொழுது முத்தமிடுவார்கள். ஒரே ஒரு விடுத்தம் தான் முத்தமிட்டார்கள். ஒவ்வொரு சுத்திலும் முத்தமிடுவதற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எல்லா சவாப்பினுடைய எல்லா சுற்றுகளிலும் அந்த கல்லை நான் முத்தமிட வேண்டும் என்று எனக்கு ஆசை ஏற்படுகின்றது. நான் அதை செய்ய போய் நாளை என்னுடைய உம்மத்திற்கு அது சிரமமாக விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு தடவை முத்தமிட்டவர்கள் மறு தடவை அனைத்து நேரங்களிலும் தங்களுடைய கையை அந்த ஹஜருல் அஸ்வதை பார்த்து சைக்கினை செய்து தங்களுடைய கரங்களை உதட்டில் ஒட்டி முத்தமிட்டார்களே தவிர அவர்கள் ஹஜருல் அஸ்வதுக்கு அருகாமையில் போய் முத்தமிடவில்லை. ஏன்? இந்த உம்மத்திற்கு அது சிரமத்தை தந்துவிடக் கூடாது என்பதற்காக. வாழ்நாள் முழுவதும் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்பதாகவே தான் வாழ்ந்தார்கள். நாளை மஹ்ஷர் என்ற ஒரு நாள் வர இருக்குகின்றது, கியாமத் என்ற ஒரு நாள் வர இருக்குகின்றது. அந்த கியாமத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்தில் யாரும் தப்பிக்க முடியாது, எந்த உம்மத்தும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த காலங்களில் யா அல்லாஹ் என்னை இப்ராஹிம் நபி கொண்டு என்னை பின்பற்றிய எல்லா நம் உம்மத்துக்கும் நீ சுவர்க்கத்தை தருவாயாக என்பதாகத்தான் துவா செய்திருக்கிறார்களே தவிர என்னுடைய உம்மத்துகள் எல்லாத்துக்கும் செய்யல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அந்த பாசத்தையும் அந்த அன்பையும் நாம் இந்த சம்பவத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, கியாமத் நாள் மஹ்ஷர் மைதானம் எல்லா விதமான அமளிதுபலிகளும் முடிந்ததற்கு பிறகு கேள்வி கணக்குகள் ஆரம்பிக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் கேள்வி கணக்குகள் முடிந்துவிடும். இன்னாருக்கு சுவர்க்கம் இன்னாருக்கு நரகம் என்பதாக
ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தீர்ப்பளிக்கப்பட்டுவிடும். சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் சுவர்க்கம் சென்றடைந்து விடுவார்கள், நரகம் செல்லக்கூடியவர்கள் நரகம் சென்றடைந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் எங்கும் செல்லாமல் அப்படியே நிற்பார்கள், தனித்து நிற்பார்கள். முகமெல்லாம் வாடி போயிருக்கும், முகமெல்லாம் மிகவும் கனமான ஒரு இதயத்தை தாங்கிய முகத்தை அவர்களுடைய முகத்தில் பார்க்க முடியும். சஜிதாவில் வீழ்ந்து விடுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். முஹம்மதே ஏன் அழுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் கேட்பான். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து எழுந்து யா அல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத் நரகத்தில் இன்னும் இருக்குகின்றார்கள், அவர்கள் நரகத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி சுவர்க்கம் செல்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது, முஹம்மதே, ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கு மத்தியில், ஒவ்வொரு நபிமார்களுக்கு மத்தியில், அவர்களுடைய உம்மத்துகளுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் கடுமையான கேள்வி கணக்குகள் இருந்தது. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய உம்மத்துக்கு மத்தியில் பல லட்சம் பேரை எந்த கேள்வி கணக்குகளும் இல்லாமல் சுவர்க்கத்திற்கு அனுப்பி இருக்குகின்றேன், இது உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா? இன்னும் கேள்வி கணக்குகளில் யாரெல்லாம் தோற்றுவிட்டார்களோ அவர்கள் தானே நரகம் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத் நரகம் இருக்கும் பொழுது நான் சுவர்க்கத்திற்கு செல்ல விரும்பவில்லை என்பதாக சொல்வார்கள். சரி, நீங்கள் போங்க, போய் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் யாருடைய உள்ளங்களில் கடுகளவு ஈமான் இருக்குகின்றதோ, மிஸ்கால தர்ரத்தின், அவர்களை என்ன செய்ய கூட்டிக்கிட்டு வந்து சுவர்க்கத்துல விடுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவங்க போய் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, கடுகளவு ஈமான் இருந்தவர்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து சொர்க்கத்தை சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறமும் உம்மத்து என்ன செய்யும், நரகத்துல கிடக்கும். மறுபடியும் சஜிதால விழுந்து அழுகுவாங்க, யா அல்லாஹ், என் உம்மத்து இன்னும் நரகத்துல நிறைய கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், சரி போங்க, கடுகின் தொலியின் அளவு, கடுகுனுடைய தோல் எவ்வளவு, கடுகே ரொம்ப சின்னதாக தானங்க இருக்கும், அந்த அளவுக்கு ஈமான் இருந்தவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொடுத்துருவான். யாருனால? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தால. அதனுடைய தொலியளவு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அவங்களை கொண்டுட்டு போய் சொர்க்கத்துல விடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சிலரை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல விடுவாங்க. அதற்கு மேலேயும் ஒருவர் கபூரில் நரகத்தில் இருக்கிறார்னு சொன்னா அவருடைய ஈமானை நாம் என்னவென்று சொல்ல வேண்டும் பெருமக்களே? அந்த அளவுக்கு ஈமான் அறவே இல்லாத உம்மத்து கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொண்டிருந்தார்கள், மிகவும் மன கஷ்டம் கொண்டிருந்தார்கள் என்பதாக நாம் வரலாற்று சான்றுகளை பார்க்கின்றோம் பெருமக்களே. அப்படிப்பட்ட இந்த பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காகவே வாழ்ந்தார்கள். இந்த உம்மத்தினுடைய நினைவிலேயே அவர்கள் இருந்தார்கள். இந்த உம்மத்திற்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக தாங்கள் பல சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள். நாம் எப்பொழுதும் ஒரு செய்தி சொல்வதுண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரூஹை கைப்பற்றும் பொழுது அதனால் ஏற்பட்ட சிரமத்தை தாங்க முடியாமல், ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்குகின்றது, என்னால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு வேதனை இருக்குகின்றதே என்று சொல்லப்படும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் விட உங்களுக்கு மட்டும்தான் மிக இலகுவாக ரூஹை கைப்பற்றப்படுகின்றது என்று சொல்லும் பொழுது, அப்படி என்று சொன்னால் இதை விடவும் என்னுடைய உம்மத்திற்கு கடுமையாக ரூஹை நீங்கள் கைப்பற்றுவீர்களா என்று அவர்கள் சொல்லும் பொழுது, ஆம் யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு வேதனையாகத்தான் இருக்கும் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை இருக்குதே பெருமக்களே, அந்த ஒன்றிற்காக நாம் என்ன செய்ய போகின்றோம்? அவர்கள் சொல்லுவார்கள், இந்த கியாமத் நாள் வரை வரக்கூடிய என்னுடைய உம்மத்திற்கு ரூஹை வாங்கும் பொழுது எவ்வளவு சிரமத்தை கொடுத்து ரூஹை வாங்கப்படுமோ அவ்வளவு சிரமங்களையும் அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளவு வேதனைகளையும் என்னுடைய ரூஹை வாங்கும் பொழுது நீங்கள் எனக்கு தந்து விடுங்கள், ஆனால் என்னுடைய உம்மத்திற்கு நீங்கள் தர வேண்டாம் என்பதாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளப்பெரிய அன்பும் பாசமும் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் இதைவிட எந்த வார்த்தையை கொண்டு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம்? நாம் என்ன புகழ்ந்திருக்கின்றோம்? அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்றான், சல்லிமு யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமத்து பெறுவீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக பல பரக்கத்துகளை தருகிறான் என்பதாக சொல்லுகின்றான். அன்பிற்குரிய பெருமக்களே, ஸலவாத் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்று நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேனே, இதுவும் ஸலவாத்து தான். பெருமானாருடைய பிறப்பு, அவர்களுடைய குழந்தை பருவம், அவர்களுடைய வாலிப பருவம், அவர்களுடைய வணிக பருவம், அவர்களுடைய திருமண பருவம், அவர்களுடைய ரசூலியத்து பருவம், அவர்களுடைய கடைசி காலம், அவர்களுடைய போர்க்காலம், அவர்களுடைய வியாபார முறை, எல்லா விஷயங்களையும் பேசுவதும் ஸலவாத்து தான். அன்பான பெருமக்களே, அதை பற்றி நாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் ஸலவாத்து. அதுவும் ஸலவாத்து தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்று நாம் பேசுகின்றோம், மௌலூத் என்ற பெயரில் பாடுகின்றோம். இது இரண்டும் ஒன்றுதான். நாம் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அந்த மௌலூத் ஷரீஃபிலும் சொல்லித் தரப்பட்டிருக்கின்றன. ஏதோ சிலர் மௌலூத் ஷரீஃபில் வரக்கூடிய வார்த்தைகள் தவறானவை என்றும் ஷிர்கான வார்த்தைகள் என்றும் அது கூடாது என்பதாகவும் நமக்கு சொல்லிவிட்டார்கள் என்ற வார்த்தைகளை செய்தியாக தம்முடைய தலையில் ஏற்றுக்கொண்டதற்காக இன்று நாம் மௌலூதை வெறுக்குகின்றோம். பெருமக்களே, ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பையும் வாழ்க்கையை மட்டும் தான் அதில் பாடுகின்றோமே தவிர அல்லாஹுவுக்கு நிகராக எந்த ஒரு முஃமினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச மாட்டான். இதுதான் உண்மை. எந்த வார்த்தையும் அதற்கு அல்லாஹுக்கு நிகராக மௌலூத் ஷரீஃபில் ஒரு வார்த்தையை கூட அறிவுள்ள எவரும் சொல்ல மாட்டார்கள் என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அபூலஹப் இருக்கிறான் இல்லையா, அபூலஹப் எப்பேற்பட்டவன்? அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்தான். அபூலஹப் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த சாச்சா, சிறிய தகப்பனார், சின்னத்தா, சிறிய வாப்பா. அவனுக்கு பெருமானார் மீது கொஞ்சம் கூட பிடிக்காது. அவ்வளவு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தவன். பெருமக்களே, அவனுடைய கபூர்ல அவனுக்கு எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? அவன் வாழ்ந்த காலத்திலேயே அல்லாஹ் தஆலா அவனை சபித்து குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி இருக்கிறானா இல்லையா? கியாமத் நாள் வரைக்கும் அதை நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அபூ லஹபுடைய கை நாசமாகட்டும், அது நாசமாகி விட்டது என்பதாக சொல்லுகின்றான். என்ற அவனுடைய மனைவியையும் சேர்த்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபிலே சபித்திருக்கிறானா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா சபிக்கக்கூடிய அளவிற்கு மோசமான குணம் கொண்டவன் அபூலஹப் என்று சொன்னார். அப்ப அந்த அபூலஹபுக்கு கபூர்ல எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படும். அவன் மௌத்தா போனதுக்கு அப்புறம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? கனவுல பாக்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு யாருன்னா அபூலஹபுடைய சகோதரர், பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு சிறிய தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடன்பிறப்புகள். தன்னுடைய சகோதரன் கனவுல பார்க்கும் பொழுது கேட்கிறாங்க, உன்னுடைய நிலைமை இப்ப எப்படிப்பா இருக்குது என்பதாக. அப்ப அபூலஹப் சொல்றாரு, என்னுடைய நிலைமை எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், அவ்வளவு அதாப் நடக்குது, எனக்கு அவ்வளவு வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கின்றேன் அந்த கபூர்ல. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும், திங்கட்கிழமை மாத்திரம் எனக்கு என்னுடைய விரலில் இருந்து எனக்கு
நீர் சுரக்குகின்றது, அது பாலின் சுவையில் இருக்குகின்றது. நான் வாரம் முழுவதும் படக்கூடிய வேதனை, கஷ்டத்தின் பொருட்டால் ஏற்படும் தாகத்தை அந்த விரலில் இருந்து ஏற்படக்கூடிய நீரின் வரக்கத்தால் நான் என்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்கிறேன். நான் அதை சூப்பி சூப்பி அதை உறிஞ்சு உறிஞ்சு குடித்துக் கொள்கின்றேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அபூ லஹப் தன்னுடைய சகோதரன் அப்துல்லாஹ் இறந்து விடுகின்றார். இறந்ததற்கு பிறகு அவர் இறக்கும் காலகட்டத்தில் அன்னை ஆமினா அம்மார்கள் கர்ப்பமா இருக்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடிய தன் சகோதரரின் மனைவியை மிகவும் பராமரிக்கின்றார். தன் அடிமை பெண் ஒருவரை அனுப்பி, நீ என்ன செய்ய, கூடவே இருந்து பார்த்துக்க என்பதாக தன் சகோதரனின் மனைவியான ஆமினா அம்மாவங்களுக்கு ஒத்தாசையாக அனுப்புகின்றார். ஒத்தாசையாக அனுப்பப்பட்ட அந்த அடிமை பெண் கூடவே இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிவிடுகின்றது. பிரசவம் ஆனதற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. பிறந்த குழந்தைக்கு ஏதோ அற்புதம் இருப்பது என்பதாக விளங்கிக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு செய்தி, அதுக்கு சால சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த செய்தியை கொண்டு வந்து அபூ லஹப் தன்னுடைய எஜமான இடத்திலே சொல்லுகின்றார். எஜமான் அவர்களே, இதோ உங்களுடைய சகோதரருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்ற அந்த செய்தியை கேட்ட அந்த அபூ லஹபுக்கு உச்சி குளிர்கின்றது, உடலெல்லாம் சிலிர்க்கின்றது, சந்தோஷத்தில் அப்படி துள்றார். என்ன சொல்றோம், என்ன செய்யணும்னு தெரியல, அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள பிறந்துட்டாங்க. அவங்க தான் முகமது நபியா வரப்போறாங்க, அவங்கதான் இறுதி தூதர் என்பதாக எதுவும் தெரியாது. தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு ஆண் பிள்ளை, அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அவர் சந்தோஷ மகிழ்ச்சியில் என்ன செய்யறாரு, தன்னிடத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நிறைய அள்ளி கொடுக்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த செய்தியை கொண்டு வந்து சொல்ல அந்த அடிமை பெண்ணை, உன்னை நான் உரிமை விட்டு விட்டேன் என்பதாக ஒற்றை விரலை நீட்டி சொன்ன அந்த ஒரு காரணத்திற்காக, பெருமானார் பிறந்த அந்த செய்தி கேட்டு அவர் கொண்டாடிய அந்த கொண்டாட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதிதான் இந்த கபரில் அவருக்கு வாரம் முழுவதும் கடுமையான கஷ்டமும் வேதனையும் அதாபும் ஏற்பட்டாலும் அந்த ஒரு நாள் அந்த உரிமை விட்டதற்காக, பெருமானார் பிறந்த செய்தியை சொன்னதற்காக, உரிமை விட்டதற்காக அந்த ஒற்றை விரைவில் அந்த திங்கட்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வெகுமதியை கொடுக்கிறான் என்று சொன்னால், இதை விட வேறு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? இதை விட என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அவர்களுடைய பிறப்பை பற்றி பேசக்கூடிய அந்த மௌலூது ஷரீஃபினுடைய ஒவ்வொரு பைத்துகளும் அவர்களுடைய அந்த அற்புதமான அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு ஆற்றல் மிக்க செயலை அல்லாஹ் தஆலா நமக்கு அதன் மூலம் வழங்குகின்றான் என்று சொன்னால், நாம் எதை சொல்லி நமக்கு புரிய வைப்பது? அவர் சொல்லுகின்றார், ஏதோ ஒரு பயான்ல கேட்கறீங்க, ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஒரு விவாதங்கள்ல கேட்கறீங்க, மௌலூது ஷரீஃப்ல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு என்பதாக உலமாக்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்குகின்றார்கள். ஷிர்க் சம்பந்தமாக எந்த வார்த்தையும் நீங்கள் மௌலூது ஷரீஃபில் காட்ட முடியாது என்பதாக. அப்படி நீங்கள் ஒரு வார்த்தையை ஷிர்க் என்று சொன்னால் நாமளா விளங்கிக்கிறது. நமக்கு அறிவு நிறைய இருக்குது இல்லையா? நமக்கு இருக்கக்கூடிய அறிவின் மூலமாக அவைகளை ஷிர்க் என்பதாக, எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு ஷிர்க் என்று ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்தவர்களாக இருக்கட்டும், அல்லது இவர்கள் எந்த விதமான அர்த்தமும் இல்லாத விஷயங்களை ஓதுகின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா என்பதாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது இது பித்அத், இது செய்யக்கூடாது, இது மார்க்கத்துல இல்ல, இது ஹராமு, இது மக்ரூஹு, இது பித்அத் என்பதாக எதையெல்லாம் நமக்கு சொல்லி தர்றாங்களோ, சொல்லி தந்தவர்களும் சரி, அதை கேட்டவர்களும் சரி, கிதாபை எடுத்து பார்த்து குர்ஆன் ஷரீஃப் ஆராய்ஞ்சு சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல. அவருக்கு இன்னொருத்தன் சொல்லி கொடுத்தான், அதை கேட்டுக்கிட்டு இவர் சொன்னாரு, இவர் சொல்றத நாம கேட்டுக்கிட்டோம், நாம கேட்டுக்கிட்டதுனால இவர் சொல்றதுதான் சரி என்பதாக லாஜிக்லி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாமே தவிர உண்மையான விளக்கங்களை உண்மையான உலமாக்களிடம் தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, இதற்கு நாம் பல உதாரணங்களை சொல்லி இருக்கிறோம். பல உதாரணங்களை குர்ஆன் ஆயத்து, ஒரு ஆயத்திற்கு
பலவிதமான விளக்கங்களை கொடுப்பதற்கு எல்லா உலமாக்களுக்குமே முடியும். அவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொரு ஆயத்திற்கும் இருக்குகின்றது. அதை நன்மையான காரியத்திற்கும் பயன்படுத்த முடியும், தீமையான காரியங்களுக்கும் கொண்டு வந்து செயல்படுத்த முடியும். இவைகள் எல்லாம் எப்படி எங்கிருந்து உருவாகி வந்தது என்று சொன்னால், யகூதிகளிடத்தில் இருந்து வந்த செயல்கள் தான். யகூதிகளும் அரபிகள் தான், அவர்களும் குர்ஆனை கற்றவர்கள் தான். நம்மை விட அதிகம் குர்ஆன் ஷரீஃபையும் ஹதீஸ்களையும் கரைந்து குடித்தவர்கள் யகூதிகள். அவர்களுடைய பதிவிறக்கங்கள் இன்றும் இன்டர்நெட் வாரியாக பல ஆப்களின் மூலமாக புகாரி ஷரீஃபும் சரி, குர்ஆன் ஷரீஃபும் சரி, உங்களுக்கு பலவிதமான இன்டர்நெட்டுகள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு எத்தனை குர்ஆன் ஆயத்துகளுடைய ஆப்புகளில் தவறான வார்த்தைகள் பொதிந்த குர்ஆனுடைய வார்த்தைகளையே மாற்றி பதிவப்பட்ட செய்திகள் எல்லாம் நாம பார்க்கிறோம். இதனாலதான் சொல்லுவாங்க, எல்லா ஆப்புகளிலும் வரக்கூடிய அந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. என்ன காரணம்டா, அது யகூதிகளுடைய பதிவிறக்கம். அதே மாதிரி தான் சில முஸ்லிம் பெயர்களையும் நாம் என்ன செய்யறோம், இன்டர்நெட்ல பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம் சொன்னா மிகவும் மோசமானதாக இருக்கும், கேவலமானதாக இருக்கும். அதுல முகம்மதுங்கிற வார்த்தையும் சேர்த்திருப்பான். முகம்மதுங்கிற வார்த்தையை சேர்த்ததுனால நாம அந்த பேர் என்ன செய்யறோம், அது அழகான பேரா இருக்குது என்பதாக வைக்கிறோம். அதற்கு பின்னால் வரக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை முகம்மது நபியை கொச்சைப்படுத்துவதாகவோ, முகம்மது நபியை தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் நாம் பேசுவ மாதிரியாக வார்த்தைகளை அரபியில் அதை பதிவு செய்து என்ன செய்யறான், இன்னைக்கு இன்டர்நெட்ல பதிவு செய்யறான். இன்னைக்கு நாம அதை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்றோம். பெருமக்களே, இது போன்றுதான் நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் அவர்களுடைய பதிவிறக்கத்தில் வந்ததுதான். இது போன்ற யகூதிகளுடைய கைக்கூலியாக திகழ்ந்தவர்கள் 30 ஆண்டு காலங்களுக்குள் வந்து நம்ம செஞ்சுறாங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கங்களுக்கு ஆள்படுத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி இதுல தவறு இருக்குது, இதுல சிறுக்கு இருக்குது, இது பிதஅத்தான வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அரபு நாட்டுல இருக்குதா, இங்க இருக்குதா, அங்க இருக்குதா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு இன்று பலவிதமான வீடியோக்கள் இன்டர்நெட்டின் மூலமாக இந்த மாசம் நீங்க போலாம் பார்க்கலாம். எந்தெந்த நாடுகளில் மௌலூது ஷரீஃப் ஓதுறாங்க, யா சய்யதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த பைத், அந்த ரவுதா ஷரீஃப் முழுவதுமாக பதிக்கப்பட்டிருக்கின்றதே, கல்லால் எழுதப்பட்டிருக்கின்றதே, அவைகளைத்தான் இங்கு ஓதிக்கொண்டிருக்கின்றோம். புர்தா ஷரீஃபினுடைய அனைத்து மொத்த வார்த்தைகளும் மஸ்ஜிது நபவி முழுவதும் சுவர்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை யாராலும் மறுக்க முடியாது. அவைகள் எல்லாம் தரம் தாழ்ந்த வார்த்தைகள், பிதஅத்தான வார்த்தைகள், மக்ரூஹான வார்த்தைகள், ஷிர்கான வார்த்தைகள் என்பதாக அவர்கள் சொல்வது உண்மை என்பது நீங்கள் நம்பினால் எப்படி அங்கு எழுதப்பட்டிருக்கும்? பெருமக்களே, இது போன்ற செய்திகளை நாம் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஒற்றை சந்தோஷத்திற்காக உன்னை விரும்பி விடுகிறேன் என்று சொன்ன அபூ லஹபிற்கு அல்லாஹ் தஆலா கபூரில் இப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை தரும் பொழுது, பெருமானாரை புகழும் பொழுது, பெருமானாரை பாடும் பொழுது, பெருமானாரை பெருமைப்படுத்தும் பொழுது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு உயர்வை தருவான் என்பதை இந்த ஒற்றை ஆயத்தின் மூலமாக இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா என்ற அந்த ஒற்றை ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அற்புதமாக சொல்லி தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை மூலமாக நாம் பெருமானாரின் புகழை உலகம் முழுவதும் பரவச் செய்வோம். எல்லா மக்களுக்கும் பெருமானாருடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லுவோம். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானியின் தரத்தையும் கபூரின் அந்தஸ்தையும் உயர்த்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்